இவர்தான் ஸ்டீவன் கோட்லர். இவர் அமெரிக்காவை சார்ந்த ஒரு புத்தக ஆசிரியர், ஜேர்னலிஸ்ட், அப்புறம் இவர் ஒரு ஆண்டர்பிரனராகவும் இருக்காரு. இவருக்கு 30 வயசு இருக்கும்போது ஒட்டுண்ணி கடியினால லைம் டிசீஸ் வந்துருச்சு. இதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவர் அதிகமா பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டி வந்துச்சு. இவர் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 மணி நேரம் தான் அதிகபட்சமா தூங்குவாராம். அவரோட மைண்ட் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அமைதி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவருக்கு இல்லவே இல்லை. அவர்னால எந்த விஷயத்தை குறித்தும் தெளிவா முடிவெடுக்கவோ அல்லது சிந்திக்கவோ முடியல. அவரோட உடம்பு வலி காரணமா அவர்னால அதிக தூரம் நடக்கவும் முடியல. அதோடு அவருக்கு ஞாபகம் மறதியும் அதிகமாச்சு. அடிக்கடி ரொம்ப முக்கியமான விஷயங்களை கூட அவர் மறக்க ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்னால ரொம்பவுமே இவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இவரை பார்க்க வந்திருக்காரு. இவரை பார்த்து சர்ஃப் பண்ண போலாம் வர்றையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கேட்ட உடனேயே எப்படி என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும்னு இவருக்கு தோணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இவருடைய மனசுல உருவாச்சு. இருந்தாலும் நம்ம லைஃப் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இதை விட கஷ்டப்படுறதுக்கு வேற என்ன இருக்கு, சரி இவர் சொல்ற மாதிரி நம்ம சர்ஃபிங் போய் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கடல்ல தன்னுடைய சர்ஃபிங் போட்டை விட்டு அந்த அலைகள்ல அப்படியே சறுக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவருடைய மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவர் ரொம்ப ஆக்டிவ் ஆகுறாரு, சுறுசுறுப்பாகிறாரு. ரொம்ப நாளா ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருந்த அவருடைய மனசு இப்ப ஒரே இடத்துல ஒருநிலைப்பட்டதை கவனிக்கிறாரு. அவருக்கு ஏற்கனவே முன் அனுபவம் இருந்ததுனால அவர்னால அந்த கடல்ல ஈஸியா சர்ஃபிங்கும் பண்ண முடிஞ்சது. இது அவருக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. வேகமா வரக்கூடிய கடல் அலைகளுக்கு மத்தியில லாபகமா தன்னுடைய சர்ஃபிங் போட்டை வச்சு அந்த அலைகள்ல சறுக்கிட்டே போனாரு. அவருக்கு டைம் போனதே தெரியல. அவர் அந்த கடல்ல இருந்த ஒவ்வொரு நொடியும் அந்த கனப்பொழுதுல அவர் இருந்ததையும் அனுபவிச்சதையும் அவர்னால உணர முடிஞ்சது. அவர் அந்த நாளை ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாரு. கடல்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் 15 நாள் கழிச்சு திரும்பவும் அவர் அதே மாதிரி கடலுக்கு போறாரு. திரும்பவும் தன்னுடைய சர்ஃபிங் போட்டை எடுத்துட்டு போய் சர்ஃப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரியான ஒரு அனுபவம் திரும்பவும் அவருக்கு கிடைக்குது. இதை முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி உருவாச்சு. எனக்குள்ள என்ன நடந்துச்சு? நான் கடல்ல சர்ஃப் பண்ணும்போது ஒரு தியானம் பண்றதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோக்கஸை எப்படி என்னால அங்க பண்ண முடிஞ்சது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட ஆரம்பிச்சாரு ஸ்டீவன் கோட்லர். The flow state. இவருடைய ரிசர்ச்ல இவருக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய மைண்ட் ஒரு அல்ட்ரா கான்சென்ட்ரேஷன் லெவலுக்கு போயிருக்கு. அண்ட் அந்த லெவலுக்கு பேரு ஃப்ளோ ஸ்டேட். இந்த ஃப்ளோ ஸ்டேட்ல நீங்க ரொம்ப தீவிரமா மும்மரமா ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கும் போது உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. அண்ட் நீங்க செய்யக்கூடிய அந்த வேலையில ரொம்ப உன்னிப்பா அதீத கவனத்தை செலுத்துவீங்க. அண்ட் அதுல இருக்கிற நிறைய டீடைல்ஸ் கூட உங்களுடைய கவனத்துக்கு வரும். இதனுடைய விளைவா நீங்க அந்த வேலையை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றது மட்டும் இல்லாம அதை ரொம்ப கச்சிதமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடக்கூடிய நிறைய பேர் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை ஆக்டிவேட் பண்ணி தான் அவங்களால ரொம்ப அதீதமான செயல்களை செய்ய முடியுது. இந்த ஃப்ளோ ஸ்டேட் ஆக்டிவ் ஆன உடனேயே உங்களுடைய மூளையில 5 விதமான சுரப்பிகள் ஒரே நேரத்தில் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த சுரப்பிகள் என்னென்ன அப்படின்னா, முதலாவது டோபமைன். ஒரு வேலையில நீங்க ஈடுபட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இது கொடுக்கும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அந்த வேலையை நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கான உற்சாகத்தையும் மோட்டிவேஷன் இது உங்களுக்கு கொடுக்கும். இதனால நீங்க எந்த வேலையில ஈடுபடுறீங்களோ அதுல உங்களுக்கு ஷார்ப் ஃபோக்கஸ் கிடைக்கும். இரண்டாவது நாரெஃபினெஃப்ரின். இது உங்களுடைய ஹார்ட் பீட்டை அதிகப்படுத்தும், உங்களுடைய சுவாசத்தை விரைவுபடுத்தும். இதனால அந்த வேலையை நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்கான ஆற்றலை அது உங்களுக்கு கொடுக்கும். மூன்றாவது அனாண்டமைடு. இது உங்களை கிரியேட்டிவா சிந்திக்கவோ செயல்படவோ வைக்கும். நான்காவது என்டார்பின்ஸ். உங்களுக்கு எப்பவாவது உடம்பு சரியில்லாம போகும்போது உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்யும் போது அந்த வலி தற்காலிகமா மறையறத நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த நேரத்துல நீங்க அந்த பிடிச்ச வேலையை செய்யும் போது என்டார்பின்ஸ் அப்படிங்கிற சுரப்பி சுரக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வலியை தற்காலிகமா குறைக்கும். ஐந்தாவது செரட்டோனின். நீங்க அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல உணர்வை, நல்ல ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும். உங்களை பத்தி நீங்க நல்ல விதமா ஃபீல் பண்ண வைக்கும். இதனால திரும்ப அதே செயலை அதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை நீங்களும் ஆக்டிவேட் பண்ண முடியும். அண்ட் நீங்க அதை ஆக்டிவேட் பண்றதன் மூலமா நீங்க செய்யக்கூடிய அதே வேலையில இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை பயன்படுத்துறதன் மூலமா நீங்க நார்மல் ஹியூமனா இல்ல ஒரு சூப்பர் ஹியூமனா மாற முடியும் அப்படிங்கறத தி ரைஸ் ஆஃப் சூப்பர்மேன் அப்படிங்கிற புத்தகத்துல ஸ்டீவன் கோட்லர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தின் மூலமா தி ஃப்ளோ ஸ்டேட்டை எப்படி ஆக்டிவேட் பண்றது அண்ட் இந்த ஃப்ளோ ஸ்டேட்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். தி ஃப்ளோ ட்ரிகர்ஸ்.
ஃப்ளோ ஸ்டேட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சில காரணிகளுக்கு பேர் தான் இந்த ஃப்ளோ ட்ரிகர்ஸ். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், நான் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நீங்க ஈடுபடக்கூடிய அந்த வேலையில இந்த ஃப்ளோ ட்ரிகர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போற 4 வகையான ஃப்ளோ ட்ரிகர்ஸ்ல எதை உங்களால பயன்படுத்த முடியுமோ அல்லது ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுடைய ஃப்ளோ ஸ்டேட் ஆக்டிவேட் ஆகும். அந்த 4 வகையான ஃப்ளோ ட்ரிகர்ஸ் என்னென்ன அப்படின்னா, முதலாவது எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ், இரண்டாவது இன்டர்னல் ட்ரிகர்ஸ், மூணாவது சோஷியல் ட்ரிகர்ஸ் அண்ட் நாலாவது கிரியேட்டிவ் ட்ரிகர்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு ட்ரிகர்ஸோ என்னென்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். முதலாவது எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ். நம்மை சுத்தி இருக்கக்கூடிய சூழல் நாம ஒரு வேலையில ஈடுபடும் போது போக்கஸ்டா செயல்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அதுதான் எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது. நீங்க சினிமா தியேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க. படம் ஆரம்பிச்ச உடனேயே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒரு டார்க் ரூம்ல உட்கார்ந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுடைய முகம் கூட தெளிவா தெரியாத அளவுக்கு ஒரு சினிமா படத்தை போட்டு காட்டுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த படத்துல நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்கள நிறைய பேர் அந்த மாதிரி தியேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது நீங்க எந்த நிலையில இருந்தாலும் கம்ப்ளீட்டா அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த படத்தோட கதை களத்துல நீங்க பயணிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளோ ஸ்டேட் ஆக்டிவா இருக்கு. அந்த படத்தோட ஒவ்வொரு செகண்டும் நீங்க பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அந்த குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். முதலாவது ஹை கான்சிக்வன்சஸ். நீங்க ஒரு வேலையில ஈடுபடுறீங்க, அதோட விளைவு மிக பெரியதாக இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சில நேரத்துல அதிகமா ரிஸ்கியான ஒரு என்விரான்மெண்ட்ல நாம இருக்கும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். நீங்க சாதாரணமா தரையில நடக்கும்போது அவ்வளவா நீங்க ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டீங்க. இதே உங்க வீட்டுல இருக்கிற காம்பவுண்ட் சுவர் மேல ஏறி நின்று நடக்க ஆரம்பிங்க, சாதாரணமாக தரையில நடக்கிறத விட பல மடங்கு ஃபோக்கஸோட நீங்க அந்த காம்பவுண்ட் வால் மேல நடப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஏமாந்தாலும் நாம கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால தான் நம்முடைய அலர்ட்னஸ், நம்முடைய ஃபோக்கஸ் அதிகமாகுது. நம்பர் 2, ரிச் என்விரான்மெண்ட். இந்த இரண்டாவது வகையான சூழல்ல புதுமை இருக்கணும், முன்கூட்டியே கணிக்க முடியாத அளவுக்கு அந்த சூழல் இருக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கணும். இப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸை கொடுக்கும். நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்க, புதுசா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போதும் அந்த புது ஸ்மார்ட் போனை பயன்படுத்த ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த போனை அதிகமா ஃபோக்கஸ்டா நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. இல்ல அதிக ஃபோக்கஸோட அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க உங்களுடைய மூளை செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். நீங்க ஒரு விளையாட்டு விளையாடும் போது உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த விளையாட்டை நீங்க முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எந்த டீம் ஜெயிக்க போகுது அல்லது யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத உங்களால முன்கூட்டியே கணிக்க முடியாததுனால உங்களுடைய ஃபோக்கஸ் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். மூன்றாவது டீப் எம்பாடிமெண்ட். நீங்க ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கும் போது உங்களுடைய அதிக அளவு சென்சஸ், அதாவது புலன்கள் அந்த வேலையோட சேர்ந்து ஈடுபடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது நடந்துகிட்டே டிஸ்கஸ் பண்ணுவாராம். நீங்க நடக்கும்போது உட்கார்ந்து இருக்கிறத விட உங்களுடைய உடம்புல அதிகப்படியான உடல் உறுப்புகளும் தசைகளும் வேலை செய்யுது. அதோடு சேர்த்து ஒரு விஷயத்தை நாம டிஸ்கஸ் பண்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் அங்க அதிகமாகுது. ஒரு பைக் ஓட்டுறதுக்கும் கார் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய பேர் பைக் ரைடை என்ஜாய் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கார் ஓட்டுறதை விட அதிக அளவு சென்சஸை நீங்க பைக் ஓட்டும் போது பயன்படுத்துவீங்க. நீங்க பைக் ஓட்டும் போது எவ்வளவு வேகத்துல காத்து வீசுது அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய 2 கைகளும் கால்களும் அங்க வேலை செய்யணும். ஒரு பைக் டர்ன் ஆகும் போது உங்களுடைய முழு உடம்பும் சேர்ந்து அந்த பைக்கை ஸ்டீர் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இவ்வளவு வேலைகள் அங்க நடக்கிறதுனால தான் பைக் ரைட் பண்றது கார் ஓட்டுறதை விடவும் ரொம்ப நல்ல ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் இன்டர்னல் ட்ரிகர்ஸ். எப்படி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழல் நமக்கு ஃப்ளோ ஸ்டேட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குதோ, ட்ரிகர் பண்ணுதோ, அதே மாதிரி நம்முடைய மனநிலையும் நம்முடைய ஃப்ளோ ஸ்டேட்டை ட்ரிகர் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸுக்கு மாதிரியே இன்டர்னல் ட்ரிகர்ஸுக்கும் சில குவாலிட்டிஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். முதலாவது கிளியர் கோல்ஸ். ஒரு இலக்கை உருவாக்குறோம், அந்த இலக்கை அடைஞ்சா என்ன கிடைக்கும், அது எவ்வளவு சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டீடைல் இருக்கு பாத்தீங்களா, இது உங்களுடைய ஃப்ளோ ஸ்டேட்டை ஆக்டிவேட் பண்ணும். ஒரு பெரிய இலக்கை குட்டி குட்டி இலக்குகளா உடைச்சு
வச்சு ஒரு சின்ன இலக்குல ஒர்க் பண்ணுங்க, ஒரு பெரிய இலக்கை ஈஸியா அடையலாம்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இலக்கு ரொம்ப குட்டியா இருக்கும்போது அதோட அவுட்கம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு தெளிவா தெரியறதுனால ஒரு சின்ன குட்டியான ஒரு இலக்குல வேலை செய்யும் போது நம்முடைய ஃப்ளோ ஸ்டேட் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும். ரெண்டாவது, இமீடியட் ஃபீட்பேக். நம்ம ஒரு வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், உடனடியா நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது. நம்ம ஒரு விஷயத்தை தப்பா பண்றோம் இல்ல ஒரு விஷயத்தை சரியா பண்றோம். அந்த இமீடியட் ஃபீட்பேக் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபீட்பேக்கு ஏத்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை சரி செய்யவோ அல்லது தொடர்ச்சியாக செய்யறதுக்கோ உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஃபீட்பேக் வேகமா கிடைக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்முடைய மூளை மிக வேகமா ப்ராசஸ் பண்ணி இதை இன்னும் எப்படி சரியா பண்ணலாம், இதை இன்னும் எப்படி கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஃப்ளோ ஸ்டேட்டை ட்ரிகர் பண்ணி விடுது. மூணாவது, த சேலஞ்ச் ஆர் ஸ்கில் ரேஷியோ. உங்களால ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னா அந்த வேலையை விட குறைவான ஒரு டாஸ்க் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க சோம்பேறித்தனப்படுவீங்க, தள்ளி போடுவீங்க, சில நேரத்தில் அதை செய்யாம கூட போவீங்க. அதே வேலையை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வேலையை நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே வேலையில கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களால செய்ய முடியும், ஆனா வழக்கமா செய்யறத விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில வேலைகள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய ஃப்ளோ ஸ்டேட் ஆக்டிவேட் ஆகும். அடுத்து, சோஷியல் ட்ரிகர்ஸ். நாம தனி ஆளா இல்லாம மற்றவங்களோடு இணைஞ்சு செயல்படும் போது இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய காரணிகள் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். முதலாவது, ஃபெமிலியாரிட்டி. ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன வேலை செய்ய போறாங்களோ அந்த வேலையை பத்தி என்ன டீடைல்ஸ் தெரியணுமோ அது அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அவங்க ஒன்னா இணைஞ்சு வேலை செய்யும் போது அவங்க ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்க முடியும். குரூப்பா விளையாடக்கூடிய விளையாட்டுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னதான் அவங்க ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகளை எடுத்துக்கிட்டாலும் அந்த விளையாட்டை விளையாடக்கூடிய அந்த பிராக்டிசஸை குரூப்பா தான் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகும். ரெண்டாவது, பிளண்டிங் ஈகோஸ். ஒரு டீம் ஒர்க் இருக்கு அல்லது குரூப்பா ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்க ஒன்னா இணைஞ்சு செயல்படணும். அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் அந்த குரூப்பையே டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியோ எல்லாரும் என்ன கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த அட்டென்ஷன் சீக்கிங் இல்லாத மாதிரியும் நடந்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு செயல்படுறது அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தங்களுக்கு உதவி பண்றது, சப்போர்ட் பண்றது, கைட் பண்றது, இந்த மாதிரி மற்றவங்களோட எனக்கு அதிகமா தெரியும், மற்றவங்களோட நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நம்ம எல்லாருமே ஒன்னா ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற பொதுவான அந்த மனநிலை அந்த குரூப்போட ஃப்ளோ ஸ்டேட்டை ஆக்டிவேட் பண்ணும். மூன்றாவது, சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். பொறுப்பெடுத்துக் கொள்ற ஒரு மனநிலை. நீங்க வீடியோ கேம் விளையாடும் போது அந்த கேம்ல வரக்கூடிய கேரக்டரை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. நீங்க பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் தான் அந்த கேம் நீங்க ஜெயிக்க போறீங்களா இல்ல தோக்க போறீங்களா அல்லது அந்த கேம்ல என்ன நடக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுது. சோ அந்த கண்ட்ரோல் உங்க கையில இருக்கு. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஈடுபடும் போது நீங்க தனியா இருந்தாலும் சரி அல்லது குரூப்பா இருந்தாலும் சரி ஒரு பர்டிகுலர் விளைவு ஏற்படுவதற்கு நான் தான் காரணம், நான் அதை சரியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுடைய ஃப்ளோ ஸ்டேட்டை ஆக்டிவேட் பண்ணும். அடுத்து, த கிரியேட்டிவ் ட்ரிகர்ஸ். நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல கிரியேட்டிவிட்டியை எப்பெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அப்பெல்லாம் ஃப்ளோ ஸ்டேட் ஆக்டிவேட் ஆகும். வழக்கமா நாம ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதை வேற மாதிரி உங்களுடைய புது ஐடியாவை வச்சு நீங்க செயல்படுத்தலாம். இதுதான் கிரியேட்டிவிட்டி. புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கலாம் அல்லது செய்யலாம், இதை இந்த இடத்துல இங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்றீங்க இல்லையா, இதுதான் கிரியேட்டிவிட்டி. வேறு சில ஐடியாஸை ஒன்னா இணைச்சு அப்படி ஒன்னா இணைக்கிறதன் மூலமா ஒரு விஷயத்தை வேற மாதிரி செய்யலாம் அல்லது கொஞ்சம் மாத்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதுவும் கிரியேட்டிவிட்டி தான். சோ நீங்க பண்ற வேலைகள்ல கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி ஆட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாலே உங்களுடைய ஃப்ளோ ஸ்டேட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். த ஃப்ளோ சைக்கிள். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்கு. இந்த ஃப்ளோ ஸ்டேட் ஒரு சுழற்சி முறையில தான் உருவாகும். இதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தா ஃப்ளோ ஸ்டேட்டை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ட்ரிகர் ஆன உடனேயே நம்ம டைரக்டா ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆயிருமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த ஃப்ளோ ஸ்டேட் நடக்கணும் அப்படின்னா இந்த சைக்கிள்ல 4 ஸ்டேஜஸ் இருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். முதலாவது, ஸ்ட்ரகிள். ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆரம்ப புள்ளி. நீங்க ஒரு டாஸ்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க
பாத்தீங்களா, அந்த ஒரு பாயிண்ட்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை ஒரு இடத்துல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நீங்க ஒரு மேடையில போய் பேச போறீங்க, அதுக்காக நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க பேரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம என்னெல்லாம் பேச போறோம் அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபோக்கஸ்டா இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி. ரெண்டாவது ரிலீஸ். இவ்வளவு நேரம் உங்களை தயார்படுத்துறதுக்காக நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த ஃபோக்கஸை விட்டுட்டு உங்களை நீங்களே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ். உங்க பேரை கூப்பிட போறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்றீங்க, உங்களுடைய நோட்ஸை க்ளோஸ் பண்றீங்க, எழுந்திருக்க தயாராகிறீங்க. சில வினாடிகள் இருக்கு. இந்த வினாடிகள்ல இந்த ரிலீஸ் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டேஜ் ஆக்டிவ் ஆகுது. மூன்றாவது ஃப்ளோ. நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுடைய ஃபோக்கஸை கொண்டு வரீங்க. உங்களுடைய பாடி லாங்குவேஜ், நீங்க எப்படி பேசுறீங்க அப்படிங்கறது கவனிக்கிறீங்க, ஆடியன்ஸை கவனிக்கிறீங்க, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை கவனிக்கிறீங்க. இது எல்லாம் ஒண்ணா ஒர்க் ஆகுது. ஆடியன்ஸோட ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. சரியா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றீங்க. உங்களுடைய பாடி லாங்குவேஜை சரியா மெயின்டைன் பண்றீங்க. இது ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இதுல எல்லாத்துலயும் இருக்கும். நீங்க பேசுறீங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத கவனிக்கிறீங்க. அடுத்தது என்ன பேச போறீங்க அப்படிங்கறது உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோவா வந்துகிட்டே இருக்கு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. சோ இதுதான் அந்த ஃப்ளோ ஸ்டேட். அடுத்தது நான்காவது ரிகவரி. பேசி முடிச்சிட்டு கீழே இறங்கின உடனேயே உங்களுக்கு எப்படி இருக்கும், சில நிமிடங்கள் உங்களுக்கு ஓய்வு தேவைப்படும். ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்பாடா நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். பட் ஒரு ரெஸ்ட் தேவைப்படும் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க ரிலாக்ஸ் ஆவீங்க. இதுதான் அந்த ரிகவரி அப்படிங்கிற ஸ்டேஜ். சோ நீங்க ஃப்ளோ ஸ்டேட்குள்ள என்டர் ஆகணும்னா முதல்ல ப்ரிப்பரேஷன், சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க தயாராகணும். அதுக்கப்புறம் குட்டியா ஒரு பிரேக் எடுக்கணும். அந்த குட்டி பிரேக் அப்படிங்கிறது சில வினாடிகளா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த டாஸ்கை செய்ய ஆரம்பிக்கணும். ஃப்ளோ ஸ்டேட் ஆக்டிவ் ஆகும். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் வெயிட் லிஃப்டிங் பண்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த வெயிட்டை தூக்குறதுக்கு முன்னாடி சில வினாடிகள் அவங்கள தயார்படுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸா ஒரு பிரீத் விட்டுட்டு வெயிட்டை தூக்க ஆரம்பிப்பாங்க. அந்த செகண்ட்ல இருந்து அவங்க வெயிட்டை தூக்கி ஹேண்டில் பண்றாங்க பாத்தீங்களா, கீழே விடுற வரைக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதாவது ஃப்ளோ ஸ்டேட்ல அவங்க இருப்பாங்க. இப்படிதான் இந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிறது வேலை செய்யுது. நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவிலிருந்து உங்களுக்கு வேல்யூபிளான இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு வீடியோ ரெக்கமெண்டேஷன், growth factor தமிழ் அப்படிங்கிற புதுசா ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அதுல ரீசெண்டா உங்களுடைய சோம்பேறித்தனத்தை மாத்தணும் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 8 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவையும் கிளிக் பண்ணி பாருங்க.